சரி, ஓகே ஓகே. மதிவாணன் சார், துணைவேந்தர்களுக்கு தலைமை வேந்தர் தான். இப்போ வேந்தர் கவர்னர் ஆர் என் ரவி தான். அப்போ வேந்தர் ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு அப்படின்னா துணைவேந்தர்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு நடைமுறை தான். ஆனால் துணைவேந்தர் கலந்துக்கிட்டா இப்போ துணைவேந்தர் நியமனத்தோட அதிகாரம் மாநில அரசுக்கிட்ட இருக்கு அப்படிங்கிற அச்ச உணர்வு காரணமாக தான் கலந்துக்கல. மிரட்டலுக்கான ஆதாரம் நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் ஒரு அச்ச உணர்வு காரணமாக தான் கலந்துக்கல அப்படின்னு பார்க்கலாமா? இதை உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் செல்வனனுக்கு 2 கேள்விக்கு பதில் சொல்லணும். உச்ச நீதிமன்றம் எப்பெல்லாம் ஒன்றிய அரசு கொட்டுன்னு கொட்டுதோ அப்பெல்லாம் உச்ச நீதிமன்றத்தை இவங்க பேசுறது கிடையாது. சரி, நீங்க பேசும்போது குறிப்பிட்ட சொன்னீங்கல்ல, ஏதோ அதே தம்பி சொல்ற. இப்ப நீங்க அமைதியா இருங்க, ஏன் ஆரம்பிக்கவே இல்ல? ஏன் பதறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. உச்ச நீதிமன்றம் தலைமதே கொட்டுச்சு இல்ல, இடி டைரக்டர் சம்பந்தமா கேஸ் வரும்போது ஒரு நிமிஷம் சார், தேர்தல் பத்திர முறைகேடு பத்தி வரும்போது சும்மா இருங்க. தேர்தல் ஆணையர் நியமன மசோதா வரும்போது நீங்க தெளிவா இருக்கிறீங்க, வெளியே போக கூடாதுன்ட்டு உங்களுக்கு தலைமையில கொட்டு வாங்கும் போதெல்லாம் அதை பத்தி பேசுறது இல்ல. இப்ப ஒரு நிமிஷம் உங்க ஆளுநரு தன்னோட அந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி கண்ணியமா நடந்துக்கணும், அந்த கண்ணியத்தை நடந்துக்கிறது. அதே மாதிரி அதே மாதிரி அவர் என்ன சொன்னாரு, ஊழல் பத்தி பேசுறாரு. PM கேர் ஊழல்ல இருந்து, நிலக்கரி இறக்குமதி ஊழல்ல இருந்து, 5G ஏல ஊழல்ல இருந்து, தேர்தல் பத்திர ஊழல்ல இருந்து, ரஃபேல் ஊழல்ல இருந்து யார் செஞ்சது? ஊழல் மெகா நாயகன் மோடி செஞ்சது. ஊழல் மெகா நாயகன் மோடி செஞ்சது. ஆனா ஒரு நிமிஷம் இந்த மொத்த ஊழலை இவர் பண்ணிட்டு இவர் பத்தி பேசலாமா? இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, ஆளுநர் வேந்தர். நான் திரும்ப தெளிவா முதல் சுற்ற ஒரு வார்த்தை சொன்னேன், தார்மீக அடிப்படையில் அவர் அந்த பதவியில் இருக்கிறதுக்கு தகுதியற்ற நபரா மாறுறாரு. எப்போ தான் பேசின சொல்லு, தான் செஞ்ச செயல் எல்லாம் தப்புன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சோம். அதே மாதிரி சகோதரர் என்ன சொன்னார்னா அதை குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆர்டிகல் 163 164 பத்தி பேசுறாரு. ஆர்டிகல் 163 164 என்ன சொல்லுது? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் பவர். ஆனா ஒரு சார் நீங்க சும்மா சரி சார் நீங்க ஆர்குமென்ட் பண்ணீங்கன்னா ஒரு டைம் ஆமா நான் தான் சொல்லல. ஆர்டிகல் 163 164 என்ன சொல்லுது? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் ஃபுல் பவர். மாநில சட்டமன்றமோ மாநில சட்டமன்ற அமைச்சர்களோ என்ன சொல்றாங்களோ அதை செய்ய வேண்டியதான் ஆர் என் ரவியோட வேலை. டிக்டேட் பண்றது உங்க வேலை கிடையாது. அதைத்தான் உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சு. ஒரு வழக்குல இல்ல, வெஸ்ட் பெங்கால் வழக்குல, கேரளா வழக்குல, தெலுங்கானா வழக்குல, பஞ்சாப் வழக்குல 1975 ஸ்டேட் ஆஃப் பஞ்சாபுக்கும் ஒன்றிய ஆளுநருக்கும் இருந்த பிரச்சனையை 75 சொல்லியிருக்கு சம்சேர் சிங் வழக்குல. ஸோ எல்லா இடத்துலையுமே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு தான் பவர். அதை முதல்ல உணருங்க. உங்களுக்கு எந்த பவரும் கிடையாது. வந்தீங்களா, ஆளுநர் மாநில இருந்தீங்களா, டீ சாப்பிட்டீங்களா, கொடுத்த மசோதெல்லாம் கையெழுத்து போன ஆண்டும் அவர் தான் வேந்தர். அப்போ துணை வேந்தர்கள் கலந்துக்கிட்டாங்க, அதுக்கு முந்தைய ஆண்டு கலந்துக்கிட்டாங்க. தீர்ப்பு அதுதான் நான் சுட்டி காட்டுறேன். அதாவது வேந்தர் ஒரு மாநாடு கூட்டுறாரு, துணை வேந்தர்கள் கலந்துக்கணும், அது நடைமுறை. அப்படி இருக்கும்போது கலந்துக்காத காரணம் தான் நான் கேட்கிறேன். இப்போ மிரட்டினாங்க அப்படின்னா அதுக்கான ஆதாரங்களை நீங்க சொல்றீங்க. அப்போ ஒரு அச்ச உணர்வு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா? சார் அச்ச உணர்வு எந்த காலத்துல சார் இருக்காங்க? நீங்க ஒரு விஷயம் தெளிவா பேசணும். இன்னைக்கு யாரையும் மிரட்ட முடியாது. மாநில அரசு கிட்ட வந்து காலம் மாறி போச்சு சார். அது எப்படி சார் முடியும்? அவங்க தார்மீக அடிப்படையில் அவங்க எல்லாம் கல்வியாளர்கள் சார். எல்லாருக்கும் நாலேஜ் இருக்கு சார். எல்லாருக்கும் எது தப்பு எது சரி தெரியும். துணைவேந்தர்கள் நியமனம் அதிகாரம் மாநில அரசு கிட்ட இப்ப இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது மாநாடு அரசுக்கு எதிராக அந்த மாநாடு நம்ம கலந்துக்கிட்டோம்னா நமக்கு நாளைக்கு அதுக்கு பதவி தொடர்பாக கேள்விக்குறியாகும். அப்படிங்கிற அப்படி எத்தனை பேர் நாங்க பதவி நீக்கம் செஞ்சிருக்கோம்? எத்தனை பேரை மாத்திருக்கோம்? ஏதாவது காட்ட சொல்லுங்க பாப்போம். ஒண்ணும் கிடையாது. தெளிவா சொல்றோம் சார். எங்களை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அந்த உரிமை யாருமே நாங்க பேசலையே. நாங்க இப்படி பேசுவோமா சார்? அப்படி பேசக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறேன். அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது ஆளுநருக்கு அவங்களுக்கு சண்டை வந்ததா? என்ன நடந்தது? கொஞ்சம் அந்த வரலாறு பேசலாமா? சரி, நாங்க அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு சார். இன்னைக்கு நீங்க வரலாறு பேசணும்னு போனோம்னா பதில் சொல்றாரு. தூத்துக்குடி செல்வன் தப்பு தப்பா பேசுறாரு. ஆர் என் ரவி மாதிரியே பேசுறாரு. ஆர்டிகல் 163 தப்பா சொல்றாரு. தப்பு தப்பா பேசுறாரு. நீங்க தான் தப்பு தப்பா பேசுறீங்கனா? சரிங்க சார், செல்வன் சார் சொல்லுங்க. நிறுத்தி வைக்கப்பட்ட மசோதா கூட இப்பதான் சார் கவர்மெண்ட்ல இது பண்ணிருக்காங்க.